நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: கொடுத்து கொண்டே இருந்தால் நல்லவன், திருப்பி கேட்டால் கெட்டவன். பணமானாலும் பாசமானாலும் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி பகுதியில் உள்ள NCP நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் +2வில் முதல் மதிப்பெண் பெற்ற +2 மாணவர்களுக்கு 2 கிராம் தங்கமும், 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 10 கிராம் வெள்ளி நாணயத்தையும் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் வழங்கினார். இதில் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் அடுத்த காட்பாடி சித்தூர் பஸ் நிலையத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் MP கதிர் ஆனந்த் அங்குள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பின் அலங்கரிக்கப்பட்ட கருணாநிதி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உடன் துணை மேயர் சுனில்குமார், திமுக பகுதி செயலாளர்கள் வன்னியராஜா, பரமசிவம், வேலூர் மாநகராட்சி கவுன்சிலர் டீட்டா சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவையில் சமீபத்தில் பாம்பு பிடி வீரர் திரு சந்தோஷ் முத்தூர் பகுதியில் பாம்பு பிடிக்கும்போது எதிர்பாராத வகையில் பாம்பு கடித்து உயிரிழந்ததை அடுத்து அவரது மனைவி திருமதி சரண்யா அவர்களின் கோரிக்கையை ஏற்று வீட்டு வசதி வாரியம் மூலம் பெரியநாயக்கன் பாளையத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வீடு ஒதுக்கீடு ஆணை கோவை மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வழங்கினார். ஆயக்குடி பேரூராட்சி அருகில் பைப் உடைந்து தண்ணீர் வீணாக செல்கிறது. ரோட்டின் நடுவில் பெரிய குழி உள்ளது. வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. 2024ஆம் ஆண்டு திண்டுக்கல் காவல் நிலைய எல்லையில் உறவினர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அரிவாளால் வெட்டி கொலை செய்த வழக்கின் தீர்ப்பில் 7 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பு. திண்டுக்கல் குள்ளனம்பட்டி நாகல் நகர் சௌராஷ்டிரா சபைக்கு பாதிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் மற்றும் பல உப கோவில்களுக்கும் நடைபெற்றது. சிறுமுகை வனப்பகுதி மயில்மொக்கை என்னும் இடத்தில் மீன்பிடி தொழிலாளர்கள் கணவன் மனைவி ஆற்றில் இரவு 1 மணிக்கு வலையை போட்டுவிட்டு தோட்டத்து சாலையில் தூங்கினர். அவ்வழியில் வந்த ஒற்றை யானை அந்த ஆண் தலை மீது காலை வைத்து கொன்றது. உடனிருந்த பெண்ணை தூக்கி வீசியது. வனத்துறையினர் இறந்தவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.